அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க அம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பொது காலத்தினுடைய 33வது ஞாயிறு தினங்களிலே, அதாவது இறுதி காலங்களிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதி காலங்களிலே நாங்கள் வாசிக்கின்ற செய்தி எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை பற்றியும், ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கண்ணீர் சிந்துகின்றதையும் நாங்கள் இந்த காலங்களிலே வாசி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது நாட்களிலே நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடவிருப்பதினால் எங்களை நாங்கள் தயார் செய்வோம். கிறிஸ்து அரசரை உலகத்தின் அரசராக இருக்கின்றார். அது அரசரை கண்ணீர் விடும் அளவுக்கு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் பெருகி போய் உள்ளன. எவ்வாறு எருசலேம் தேவாலயம் ஒன்றன் மேல் ஒன்று கற்கள் இராதபடி இடிக்கப்படுமோ, அதே போலவே பாவத்தில் வாழுகின்றவர்களுடைய வாழ்க்கையும் அழிக்கப்படும். இறைவனுக்கு கேட்டது போல வாழாவிட்டால் இவ்வுலகத்தின் சாயலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் இந்த எருசலேம் தேவாலயத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கப்படும். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த இறுதி காலங்களிலே எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு திருவருகை காலத்தை தொடங்கவிருக்கின்ற நாங்கள் நல்ல மனிதர்களாக, இறைவனுக்கேற்ற மனிதர்களாக வாழ்ந்து இறைவனுடைய வருகையை எங்களுடைய உள்ளத்தில் வரவேற்க, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள எங்களுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 15 முதல் 29 நிறைவு பெற. அந்நாள்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு ஜூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதாயின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ராயேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்திற்கு மதிப்புக்குரிய பெருந்தலைவர். மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், ஜூதேயா நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்றும் சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடிந்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதாயின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட ஜூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்கள் வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தில் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலூவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வம் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. உங்கள் பல்லவியாக, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பறந்துள்ள உலகத் தீர்ப்பை பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனில் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர்.
விட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன்னொன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். உன்னதர் உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பகத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, பொது காலத்தினுடைய இறுதி காலங்களில் இறுதி வாரத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரங்களிலே எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்திகளில் இந்த கோவிலினுடைய அழிவு பற்றி எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியும் விழிப்பாக இருக்கும்படியும் நற்செய்தியாளர்கள் எங்களை அழைத்து நிற்கின்றார்கள். இந்த கோவிலுடைய அழிவு, எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவு என்பது வரலாற்றிலே நடந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்கின்றது. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே, கிபி 70ஆம் ஆண்டுகளிலே அப்போதைய மன்னன் பார்வோன் அரசன், ரோமை அரசனாக இருந்தவன், இந்த எருசலேம் தேவாலயத்தை அழிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றி இருந்த இடங்களையும் அழிக்கின்றான். இது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த வரலாற்று நிகழ்வு எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், இந்த இறுதி காலங்களிலே எங்களுடைய பாவத்திற்கு நாங்கள் கழுவாயாக பரிகாரம் செய்து வாழாவிட்டால், பாவ வழியிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், எருசலேம் தேவாலயத்தை போல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்திலே பிற தெய்வங்களுக்கும் வியாபாரத்துக்கும் விபச்சாரங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோமாக இருந்தால், இந்த எருசலேம் தேவாலயத்தை போலவே எங்களுடைய வாழ்வும் அழிக்கப்படும். கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இல்லாதபடி தரைமட்டமாக்கப்படும். ஆகவே இந்த
தேவாலயத்தினுடைய அழிவு இந்த இறுதி காலங்களில் எங்களுக்கு வருகின்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, அந்த எச்சரிக்கை என்னவென்றால், பாவத்திலே வாழ்வோமையானால் அழிவு நிச்சயம். மாறாக பாவத்திற்கு நாங்கள் பரிகாரம் செய்து இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோமேயானால் எங்களுக்கு வாழ்வு உண்டு. இதான் இந்த தேவாலயத்தினுடைய அழிவு எங்களுக்கு தருகின்ற செய்தி. ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் சிறிது காலத்திலே திருவருகை காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடவிருக்கின்றோம். அனைத்துலகின் அரசராம் கிறிஸ்து அரசர் பெருவிழா. இந்த உலகத்திற்கு அரசராக இருக்கின்றவர், அன்பின் அரசராக இருக்கின்றவர். அவர் கொண்டு வந்த இந்த அன்பு, மன்னிப்பு, இரக்கம் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய வழியில் நடக்கின்ற எங்களுக்கு எவ்வளவு தூரம் இலகுவானதாக இருக்கின்றது, எவ்வளவு தூரம் நாங்கள் அதை எங்களுடைய வாழ்விலே கடைப்பிடிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புள்ள மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா? இரக்கமுள்ள மக்களாக இருக்கின்றோமா? மன்னிக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? அல்லது இந்த எருசலேம் தேவாலயத்தை போல கவின்மிகு கற்களாலும் பளிங்கு கற்களாலும் கட்டப்பட்ட மின்னுகின்ற ஒரு வெற்றி பொருளாக இருக்கின்றோமா? உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த எருசலேம் தேவாலயத்தை போல எங்களுடைய வாழ்வு மின்னிக்கொண்டு இருக்காமல், ஒரு வெற்றி பொருளாக இருக்காமல், அழிகின்ற பொருளாக இருக்காமல், மாறாக அது இறைவனுக்கேற்ற ஒரு பொருளாக, இறைவனுக்கேற்ற, இறைவன் விரும்புகின்ற, இறைவன் விரும்பி வந்து தங்குகின்ற ஆலயமாக மாற எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்போம். அன்பு நிறைந்த மக்களாக, இரக்கம் நிறைந்த மக்களாக, மன்னிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்வோம். அதற்கான வரங்களை கேட்டு தொடர்கின்ற பலியிலே நாங்கள் இணைவோம். ஆமீன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பதிலாட்களாய் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சாட்சிய வாழ்விலும் இறைவார்த்தை பணியிலும் ஆர்வமுடையோராய் வாழ்ந்திட அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இளையோர்கள் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கமுள்ள இளைஞர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் இறைவா, உடல்நல குறைவினாலும் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீருமது அன்பு கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நினைவு நாட்கள், குருத்துவ நினைவு நாட்கள், துறவர நினைவு நாட்கள், பிறந்தநாள் நினைவு நாட்கள், இன்னும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இறைவன் தாமே இந்த இறந்த ஆன்மாக்களை பொறுப்படுத்த வேண்டும் எனவும் எப்போதும் நித்தியத்திற்கு இந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய சந்நிதியில் உறவாட வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த காலநிலை மாற்றத்தினாலே பாதிக்கப்படுகின்ற ஒருவருக்காக மன்றாடுவோம். பெருகின்ற காய்ச்சல் நீங்கவும், பாதிக்கப்பட்ட நோயாளிகள், குறிப்பாக சிறுவர்கள், முதியவர்கள் சுகம் பெறவும், இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய அரவணைப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் உணர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இங்கே ஒன்று கூடி எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்களும் பாதம் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டவரே, நேரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி பாதுகாத்தருளும்.
எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்திரலும், எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றியறலும். நாங்கள் நினைவு கூறுகின்ற நாட்களும் மறக்க முடியாத நாட்களாக உம்முடைய ஆசீர்வாதத்தின் நாட்களாக எப்போதும் இருக்க நேரே எங்களுக்கு அருள்வீராக. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எதனாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தினமும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜாஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திறநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கற்றுத்தந்த செபத்தை நம்பிக்கையோடு துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா ஒரு கணமுனை அழைத்தேன் நீ என் மனம் அமர்வாயா என் நகம் நீ அமர்ந்து நீ பொழிதனை பொழிவாயா வழியாக வாழ்வாக வா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன் மழை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன் ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன் மழை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன் மலை போன்ற உந்தன் உள்ளம் மன்னிக்க கேட்கின்றேன் தாய்மைக்கு மேலாக உந்தன் அன்பிதயம் கேட்கின்றேன் எனக்கினி ஏதுமில்லை நீதானே என் எல்லை அடைவேனே உன்னை அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மர நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.